இந்த வீடியோ தமிழ் புத்தாண்டு காலையில நாங்க என்ன பண்ணோம் அப்படிங்கறதா. நான் காலையில எந்திரிச்சு இந்த கனி காணுதல் அதை நான் பார்த்துட்டேன். அப்புறம் பாப்பா கொஞ்சம் எந்திரிக்கிற மாதிரி சினுங்கனாலா, சரி அவளையும் கூட்டிட்டு அதை காமிச்சிட்டேன். அப்புறம் நானும் குளிச்சுட்டு சமைக்கிறதுக்காக கிச்சன் வந்துட்டேன். சாப்பாடு, சாம்பார், பொரியல், அப்பளம், பாயசம் இது எல்லாமே வச்சுட்டு கடைசியா தான் பாப்பாவை குளிப்பாட்ட போனேன். மேடம்க்கு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டு நல்லா சாம்பிராணி எல்லாம் போட்டு விட்டேன். அப்புறம் இந்த ட்ரெஸ் ரொம்ப நாளா நான் மீஷோல வாங்கி அப்படியே வச்சிருந்தேன். சரி இன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டு விடலான்னு சொல்லி பாப்பாக்கு புது ட்ரெஸ் போட்டு விட்டேன். மேடம்க்கு நல்லா குளிப்பாட்டினதும் சூப்பரான ஒரு தூக்கம் வந்துருச்சு போல. அதனால அழுதுகிட்டே இருந்தாங்க தூக்கத்துக்கு. சரி பாப்பா கூட சேர்ந்து சாமி கும்பலான்னு பார்த்தா மேடம் நல்லா தூங்கிட்டாங்க. நாங்க 2 பேரும் தான் சாமி கும்பிட்டோம். இந்த சித்திரக்கனியை ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி பண்ணாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சமைச்சதெல்லாம் வச்சு ஒரு சின்ன படையல் மாதிரி நான் போட்டு சாமி கும்பிட்டேன். இதுல ஏதாவது குறை இருந்துச்சு, நான் ஏதாவது தப்பா பண்ணிருந்தேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் நெக்ஸ்ட் டைம் திருத்திக்கிறேன். சித்திரக்கனி அப்ப எத்தனை விளக்கு போட்டாலும் ஒரு விளக்குல நெய் தீபம் போடுங்க, அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நான் யூடியூப்ல ஒரு வீடியோல பார்த்தேன். நான் நெய் தீபம் போட்டேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் குத்து விளக்கு ஏத்தினேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி போன வீடியோலயே சொல்லியிருப்பேன், இந்த பொங்கல் டைம்லயே எனக்கு எல்லாமே மறந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரிதான் இந்த தடவையும் அந்த மாசமான டைம்ல அந்த வழி அதுலனால எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன். எல்லாமே எனக்கு புதுசா ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் எப்படி சாமி கும்பிட்டேன் அப்படிங்கறத ஃபுல்லாவே மறந்துட்டேன். இப்ப புதுசா ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து வீடியோ பார்த்து கத்துக்கிட்டு சாமி கும்பிடுறேன். இது மட்டும் இல்லைங்க, சமையல் எல்லாத்தையுமே நான் எப்படி செய்யறேன், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் மறந்துட்டேன். எப்ப நான் திருப்பி ஃபார்முக்கு வர போறேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியல. அப்புறம் நல்லபடியா எங்க மனசுக்கு திருப்தியா நல்லா சாமி கும்பிட்டுட்டோம். அப்புறம் உள்ள பாப்பா தூங்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கும் போயிட்டு திண்ணீர்லாம் வச்சு விட்டு வந்துட்டேன். நானுமே கடைசியா நல்லா சாமியை வேண்டிக்கிட்டேன். இந்த வருஷம் எங்களுக்கு எந்த கஷ்டத்தை கொடுத்தாலுமே அடுத்த வருஷம் அது இல்லாம பாத்துக்கோ கடவுளே அப்படின்னு சொல்லி நல்லா வேண்டிட்டு சாமி கும்பிட்டேன். நாங்களுமே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு எடுத்த மாதிரி இருந்துச்சு. அதனால ஒரு 2-3 ரீல்ஸ் எடுத்துட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் தான் ஒரு சூப்பரான ஒரு மினி பிளாக் வரப்போகுது. அதை நீங்க கண்டிப்பா பாருங்க. அடுத்த மினி பிளாக் உங்களுக்கு அதை அப்லோட் பண்றேன். என்னவா இருக்கும்னு கெஸ் பண்ணுங்க, நான் அடுத்த மினி பிளாக்ல சொல்றேன். உங்களோட தமிழ் புத்தாண்டு எப்படி போச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க சாருஸ் லிஸ்ட்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.